Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பதிவிட மாட்டேன் என நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்துள்ளார். தொடர்ந்து சமீபத்தில் அவர் மீது பதியப்பட்ட வழக்கில் இருந்து விடுவிக்கப்படலாம் என்கிற தகவல்கள் வெளியாகியுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்ப்போம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து சாட்டை துரைமுருகன் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி தொடர்பாக சர்ச்சைக்குரிய வகையில் பாடல் ஒன்றை பாடினார். அது சமூக வலைதளங்களில் வைரலானது. அது தொடர்பாக திமுக ஐடி விங் சார்பாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் திருச்சி சைபர் கிரைம் போலீசார் பொது அமைதியை சீர்குலைத்தல், கலவரத்தை தூண்டுதல், வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் வழக்கு பதிந்து விசாரித்து வந்தனர். அந்த வழக்கின் அடிப்படையில் தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் வைத்து தனிப்படை போலீசார் துரைமுருகனை கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட சாட்டை துரைமுருகனிடம் 3 மணி நேரத்துக்கு மேல் போலீசார் விசாரணை நடத்தினர். பின்னர் திருச்சி மாவட்ட 1வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி சுவாமிநாதன் முன்னிலையில் துரைமுருகன் ஆஜர்படுத்தப்பட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி சாட்டை துரைமுருகனை கைது செய்ய எந்தவித முகாந்திரமும் இல்லை என்று தெரிவித்ததோடு அவரை நீதிமன்ற காவலில் வைக்க தேவையில்லை என்று கூறி விடுவித்தார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்த சாட்டை துரைமுருகன், என்னை திட்டமிட்டு இந்த அரசு கொலை செய்ய பார்க்கிறது. அரசிடம் எனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை. நீதிமன்றம் எனக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கிறேன் என கருத்து தெரிவித்திருந்தார். தவிர இந்த வழக்கில் இருந்து தன்னை விடுவிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றையும் அளித்திருந்தார். அது விசாரணைக்கு வந்த நிலையில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்கள் பதிவிட மாட்டேன் என பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய நீதிபதி உத்தரவிட்டார். அதன் அடிப்படையில் இன்று தாக்கல் செய்துள்ளார் சாட்டை துரைமுருகன். இதுகுறித்து கட்சி வட்டாரத்தில் விசாரித்தோம். சாட்டை துரைமுருகன் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டம் உள்ளிட்ட சட்ட பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அந்த பிரிவுக்கு முன்ஜாமீன் கூட வாங்க முடியாது. இந்த நிலையில் வழக்கை ரத்து செய்ய மனு தாக்கல் செய்திருந்தோம். நீதிபதியின் உத்தரவின் பேரில் இன்று இனி இப்படி பேச மாட்டேன் என பிரமாண பத்திரமும் தாக்கல் செய்துவிட்டோம். இந்த வழக்கு விரைவில் ரத்து செய்யப்படும் என்றனர். இதற்கு முன்பாகவும் தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி மற்றும் நடிகை குஷ்பு குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பியதாக தொடரப்பட்ட வழக்கில் யார் குறித்தும் அவதூறு பரப்பக்கூடாது என்கிற நிபந்தனையுடன் ஜாமீன் வழங்கியது நீதிமன்றம். அடுத்த சில நாட்களில் முதல்வர் ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசியதாக வழங்கிய ஜாமீனை ஐகோர்ட் மதுரை கிளை ரத்து செய்தது. அதனை எதிர்த்து சாட்டை துரைமுருகன் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து ஜாமீன் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.